வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் கிரைம் ரிவ்யூ. இன்றைய எபிசோடில் நாகர்கோயிலில் நடந்த ஒரு அதிர்ச்சியான மாணவி மீதான தாக்குதல் மற்றும் மிரட்டல் வழக்கு. இது ஒரு ரியல் இன்சிடென்ட். முடிந்தவரை கேட்டிங்கன்னா மட்டுமே புரியும் ஒரு சிறிய மிரட்டல் எவ்வளோ பெரிய ஆபத்துக்கு வழிவகுக்கும் என்பதை. நாகர்கோயிலில் ஒரு 19 வயது காலேஜ் ஸ்டூடெண்ட் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தற்கொலைக்கு முயன்றாங்க. அக்கம் பக்கத்தில் உடனே ரெஸ்யூஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. போலீஸ் என்கொயரியில் இந்த முடிவுக்கு பின்னால் இருந்த ஒரு காதல் மிரட்டல் சம்பவம் என்பது தான் ஷாக்கிங். மாணவி டெய்லியும் காலேஜுக்கு பஸ்ஸில் பொறுத்தா வழக்கம். அப்போ அஜின் என்ற ஒருத்தர் பழக்கம் ஆரம்பமாகுது. அவர் ஒரு மொபைல் ரிப்பேர் ஷாப்பில் வேலை செய்கிற ஒரு பையன். ஒரு கேஷுவலான ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்லோவாக லவ்வாக மாறியது. ஆனால் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக மாணவி அவனுடன் பேசுவதை நிறுத்திட்டாங்க. இதனால் தான் பிரச்சனை ஆரம்பமானது. மாணவி பேசாததுக்கு கடுப்பான அஜின் அவளை மீண்டும் ட்ராப் செய்ய ஒரு திட்டம் போட்டான். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்தையும் நான் தற்கொலை பண்ண வைக்க போகிறேன், நீ மட்டும் வரணும்னு கண்டினியூஸான மெசேஜ். அதற்கு மேலே இன்னும் நீ பேசலைன்னா உன் வீட்டில் எல்லாத்தையும் நான் சொல்லிடணும்னு ஒரு பிளாக்மெயில். மென்டல் ப்ரெஷருக்கு ஆளான மாணவி ஒரு வழியாக அஜின் சொன்ன இடத்துக்கும் வராங்க. அப்போது களியக்காவலில் இருக்க ஒரு லாட்ஜுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே தான் பெரிய எதிர்ச்சி. அங்கே அஜின் மட்டும் இல்லை, அஜினுடைய நண்பர் சுஜினும் இருக்காரு. இருவரும் சேர்ந்து மாணவியை ரூமில் லாக் பண்ணி சித்திரவதை பண்ணுறாங்க. அதற்கு பிறகு அவரை காரில் கூட்டிகிட்டு போய் வற்புறுத்தி பாலியல் பலாத்கார முயற்சியை ஈடுபடுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் மாணவி தைரியமாக ஃபைட் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சிட்டாங்க. இந்த மொமெண்ட் தான் இந்த கேஸில் மிக இம்பார்ட்டன்ட் டர்னிங் பாயிண்ட். இந்த அட்டாக் பாதிப்பால் மென்டல் ப்ரெஷரில் இருந்த இந்த மாணவி வீட்டில் யாராவது நேரத்தில் சூசைட் அட்டாக் பண்ணியிருக்காங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் அஜின் மற்றும் சச்சின் இருவரையும் இந்த பிளானுக்கு முட்டாள்தனமான மிரட்டலுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிள். மார்த்தாண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் போக்சோ சட்டத்தில் இருவரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. தஞ்சாவூரில் பதுங்கி இவங்க கைதும் பண்ணுறாங்க. காதல் விஷயம் நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை வரும்ன்ற அநியாய உணர்ச்சியால் தான் இப்படி சிக்கிக்கிறாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டில் ஓப்பனாக சொல்லுங்கள். மிரட்டல், பிளாக்மெயில், ப்ரெஷர் எதற்கும் ஹெட் பவ் பண்ணாதீங்க. பேரண்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷன். இது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கதையாக இருக்குன்னு நம்புகிறேன். இது போன்ற ரியல் க்ரைம் ஸ்டோரி வேணும்னா உங்கள் தமிழ் கிரைம் ரிவ்யூ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.